இதை பாக்குற ஆசான் மனசுலயுமே சபலம் ஏற்பட்டு ஆல்ரெடி சரக்கு அடிச்சிருக்கிறதுனால ஹீரோனியை நெருங்கி வராரு. நம்ம காதலனுமே சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா அப்பதான் அவனுக்கே தெரிய வருது நம்ம ஆசான் தன்னுடைய காதலியை கெடுத்திருக்கான்ட்டு. இவனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் கேட்கறான். அவருமே நாயை தள்ளி விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில இருந்து இந்த ஆசான் சொல்ற எல்லா விஷயத்தையுமே ஹீரோனி கேட்க ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நேரம் வரைக்கும் வீட்டுக்கு போறேன்னு சொன்னவ இப்ப நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அழுது வாமிட்டிங்கே பண்ணிடுறா. இதெல்லாம் பாக்குற ஆசானுமே காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. இப்ப அந்த காதலனுமே ஹீரோனி கிட்ட வா நம்ம இவரே தான் நம்மள பண்ணிட்டு வர ஓடிலாம் சொல்லி கேட்கறான். ஆனா அந்த ஆசானுமே காட்டுக்குள்ள வான் கூட்ட உடனே கீ கொடுத்த பொம்மை மாரி அவ பின்னாடியே போயிடுறான். இந்த காதலனுமே போன்ல யாரையா கான்டாக்ட் பண்ணலாம் பார்த்தா சிக்னலுமே வரமாட்டேங்குது. விருப்பமே இல்லனாலும் நம்ம ஹீரோனுமே ஆசான் கூடயே இருக்கா. காதலனு போய் எவ்வளவு கூட்டாலும் வரமாட்டேங்கிறா. அதை பாக்குற ஆசானுமே குச்சியை வச்சு அவனை விரட்டி விட்டுறாரு. அவனுமே ஜீப்புக்குள்ள வந்து ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து அவரையுமே குத்திடுறான். அப்ப ஹீரோனுமே ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப ரெண்டு பேருமே ஆத்துல அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோனுமே என்ன பண்றது தெரியாம சின்ன புள்ள மாதிரி கல்லெல்லாம் அடிக்க வச்சு நைட் அங்கேயே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அந்த காதலன் மட்டுமே வந்துட்டு இருக்கான். அவனுக்குமே சரியான அடிபட்டு இருக்கு. கண்ணையெல்லாமே புடிச்சு நோண்டி இருக்காரு. ஹீரோனுமே அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு நான் ஆசானை கொண்டுட்டேன், இதுக்கப்புறம் நம்ம பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம் சொல்ல அதை கேட்டு ஹீரோனி சந்தோஷப்படுவான்னு பார்த்தா கரை ஒதுங்கி இருக்க ஆசானோட பாடியா மடியில வச்சு அழுக ஆரம்பிக்கிறா. இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அழுதுட்டு அப்படியே காதலவே இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வீட்டுக்கு போயிடலான்னு மூஞ்ச கைவிட்டு இருக்கும் போது பின்னாடி தலைமையிலே ஒரு கல்லை போட்டு அவனுமே கொண்டுறா. ஆக்சுவலா ஹீரோயினோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்னா ஹீரோயின் கிராமத்து பொண்ணுன்றதுனால எந்த சூழ்நிலையிலுமே கற்பை இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. அவளுமே ஒரு கட்டத்துல இறந்ததுனால அவரையுமே கல்யாணம் பண்ண முடிய எடுத்திருப்பா. அப்படி இல்லைன்னா அந்த காதலன் எல்லா விஷயத்திலுமே யாரையா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கான். சோ ஊருக்கு போய் அவங்க கூட வாழ்ந்தா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும்ட்டு இந்த முடிவை அவ எடுத்திருக்கணும்.